வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் இந்த ரெஸ்லிங் நியூஸ் போடுறதுக்கே இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ போகிற ஒரு சுச்சுவேஷன், இப்போ போகிற ஒரு ஸ்டோரி லைன், இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதனாலேயே எனக்கு இப்போ ரெஸ்லிங் நியூஸ்லாம் போடுறதுக்கு அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு வருது. அதாவது இப்போ மெயினான ஒரு நியூஸ்க்கு நம்ம வந்துருவோம். சரிங்களா, வளவலாம் நம்ம பேச வேணாம். அதாவது மெயினான ஒரு நியூஸ்க்கு வரும். அதாவது இப்போ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் நம்மளுடைய செத்ரோன்ஸை அட்டாக் பண்ணிட்டாரு. அதாவது அந்த விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனோட ஒரு தலைவன் யார் அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் தான். இப்போ அந்த செத்ரோன்ஸே அந்த விஜினரி ஃபேக்ஷனில் இருக்காரா அப்படின்னா பட் இல்லை. ஏன்னா அதுக்கு நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஒரு டியூட் போட்டார். அதாவது விஜினரி ஃபேக்ஷன் இப்போ தான் ஒரு 100% இப்போ தான் 100% கிளியராக இருக்குது. அதாவது அதில் இருந்த ஒரு தீய சக்தி அதை நான் அழிச்சிட்டேன், ஒட்டு மொத்தமாக நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படி மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தார். பட் அது ரொம்ப ஒரு சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பேசப்பட்டுச்சு. ஆனாலும் இப்போ ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பிரான் பிரேக்கர் எதுக்காக நம்மளுடைய செத்ரோன்ஸை அட்டாக் பண்ணார் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டேன். எதுக்கு அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற பர்டிகுலர் வீடியோ போட்டேன். அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போட்டேன். அதாவது இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய ஒரு இன்ஜுரியாக நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இருக்குது. அதாவது அந்த க்ரௌன் ஜுவலுக்கு அப்புறம் நடந்த அந்த ஒரு ஃபேன்ஸ் கூட ஒரு ஃபோட்டோஸ் நம்மளுடைய செத்ரோன்ஸ் எடுத்திருந்தார். அதுவும் அந்த செத்ரோன்ஸ் அந்த ஃபோட்டோவில் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு அவரோட கையில் இன்ஜுரி ஆன மாதிரி ஒரு இதை நம்மளுடைய WWE காட்டியிருந்தாங்க. அந்த இன்ஜுரியில் அந்த ஒரு அது லெஃப்ட் கையோ இல்லை ரைட்டு கையான்னு எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் நம்மளுடைய அந்த கட்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த ஒரு நீக்கப் மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் போட்டிருந்தாரு. அது 100% நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆகியிருக்கு. அது செத்ரோன்ஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் பண்ணால, அதனால தான் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. அந்த இன்ஜுரி ஆனதுனால கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸ் எப்படியும் டபிள்யூடபிள்யூக்கு ஒரு 6 மாதம் வர முடியாது. அது சிவியரான ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸால் 6 மாதம் இல்லை ஒரு 7 மாதம் வரைக்கும் நம்மளால் டபிள்யூடபிள்யூக்கு வர முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வச்சு நம்மளுடைய செத்ரோன்ஸை அட்டாக் பண்ண வச்சு அந்த விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை டோட்டலி அதை அந்த ஒரு ஃபேக்ஷனே கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் எப்போ டபிள்யூடபிள்யூ ஒரு பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு தருணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, டபிள்யூடபிள்யூட ஓன் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா, ரெஸ்ல்மேனியா 42க்கு அப்புறம் தான் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு அகென்ஸ்டாக டேர்ன் ஆகிற மாதிரி தான் ஒரு ஓன் பிளானை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வச்சிருந்தாங்களாம். ஏன்னா இப்போ செத்ரோன்ஸ் அந்த கிரவுண்ட் ஜோவில் கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் பண்ணுறப்ப அந்த ஒரு இன்ஜுரி ஆகி அது சிவியரான ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அது பட் உண்மையான கேட்டால் ஃபுல்லி இப்போ எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அப்பாட்டமாக இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இன்ஜுரியாக இருக்கட்டும், அதேமாதிரி பிரான் பிரேக்கர் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி எல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம், ஃபேக்கான ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸை அதிகமாக இப்போ இன்டர்நெட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ க்ரௌன் ஜுவல் இப்போ 11ஆம் தேதி தான் நடந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா, 11ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் தேதி 16 தேதி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப, ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ 6 நாளாச்சு. 11லேருந்து இப்போ 16 நாள், 6 நாள் ஆச்சுல. இன்ன வரைக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லியிருக்கணும். எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை கோல்ட்பர்க், பிராக் லெஸ்னர், பட்டிஸ்டா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனாலும் ஒரு ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்த செகண்ட், அடுத்த நொடியே இது மாதிரி இந்த ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, இந்த ரெஸ்லருக்கு இந்த இன்ஜுரி ஆயிடுச்சு, நியூ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ காலமாக நான் பார்த்துக்கிட்டு வரோம், நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். சரிங்களா, அதனால இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறது பட் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ரெஸ்லிங் முன்னே நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது ஒரு ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு உடனே டபிள்யூடபிள்யூ அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் இப்போ 11ஆம் தேதி க்ரௌன் ஜுவலில் இன்ஜுரி ஆன நம்மளோட செத்ரோன்ஸுக்கு இப்போ தேதி 16 தேதி ஆனாலும் இன்ன வரைக்கும் எதுக்கு டபிள்யூடபிள்யூ தரப்பில் இருந்து எதுக்கு சொல்லலை? ஏன் இன்ஜுரி பற்றின எந்த விதமான அப்டேட் சொல்லலை அப்போனா, இது ஃபேக்கான ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் அதிகமாக இன்டர்நெட்டில் சொல்கிறாங்க. அதே ஒரு ஆங்கிளில் இதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் மெனின்றது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய எல்ஐ நைட்டுக்கும் மேட்ச் நடந்துச்சுல, அந்த மேட்ச்சில் கூட இன்ஜுரி ஆன மாதிரி தான் டபிள்யூடபிள்யூ காட்டினாங்க. ஆனாலும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ அதை பற்றி இன்ஜுரியை பற்றின எந்த விதமான அப்டேட்னு சொல்லல. அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்காக நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட மணி இந்த பேங்க் சம்மர் ஸ்லாம் கேஷ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கொடுத்தாருல, அதே சேம் டு சேம் ஃபார்முலாவில் இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்க போகிறாரு. அது இப்போ நம்மளுடைய பிரான் பிரேக்கரை செத்ரோன்ஸ் அட்டாக்
அட்டாக் பண்ணிட்டாரு. அந்த விஜனரி அப்படிங்கிற ஃபேக்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்மளுடைய செத்தோன்ஸ் போய் ஒரு டீம் அப் பண்ணி அதாவது நாங்கள் வந்து உங்க கூட வந்து நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் மன்னிச்சு வந்து ரோமன் ரெயின்ஸ் நான் உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கிற மாதிரி இருந்து சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் செத்தோன்ஸ் இவங்களாம் சேர்ந்து அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த டீமுக்குள்ள வந்து நம்ம செத்தோன்ஸ்லாம் இருந்து ஒரு டீம் அப்பாக இருந்து நம்முடைய பாலிகமோட அந்த ஒரு டீம் இருக்குல்ல, ஸோ பிரான் பேக்கர் பிரான்சன் இவங்க கூட வந்து எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பிளான் ஆங்கில வச்சு கடைசி நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து டேர்ன் ஆகி ரோமனைன்ஸுக்கு டேர்ன் ஆகி திரும்பி வந்து அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து ஃபேன்ஸ் வந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து நம்முடைய செத்தோன்ஸ்க்கு ஏற்பட்ட இன்ஜுரி அப்படிங்கிறது டோட்டலி வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேக்கான ஒரு இன்ஜுரினால தான் இன்ன வரைக்கும் WWE வந்து எந்த மாதிரி அப்டேட்டுமே சொல்லலை. இதே ரியலான ஒரு இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா WWE வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸ் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை. அது இல்லாமல் ரெஸ்லிங் அப்சர்வர் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து WWE ஒரு ஓன் பிளான், ஆனால் செத்ரோன்ஸுக்கு வந்து எந்த விதமான இன்ஜுரியுமே இல்லை. ஏன்னா ஃபேன்ஸு வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செத்ரோன்ஸுக்கு வந்து எந்த விதமான இன்ஜுரி இல்லை, அது வந்து ஃபேக்கான ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு வந்து ஒரு நாடகத்தை வந்து WWE வந்து இப்போ அரங்கேற்றாங்க அப்படின்னு கேட்டால், சர்வே சீரிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் ஏற்றணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. செத்ரோன்ஸுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் படி ரியலாகவே வந்து இன்ஜுரி ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிறத பட் உங்களோட ஒரு அனலைஸ் படி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசல்மேனியா 42ல் வந்து நம்மளுடைய ஜான்சினா விசஸ் ராக்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து ஒன் மோர் டைம் வந்து திரும்பி வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து நம்மளுடைய ஜான்சினாவோட கடைசி லாஸ்ட் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42ல் அது ராக்கு கூட தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எப்படி ப்ரோ நீ சொல்கிற இது வந்து சாத்தியமா, இது வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 99% வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கான பட் ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய WWE அப்கமிங் பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் வந்து நவம்பர் 1ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக்கு வந்து மேட்ச் அதிகமாக பட் இருக்காது. ஆனாலும் சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக்கு வந்து 100% வந்து மேட்ச் இருக்குது. அது யார் கூட அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கூட வந்து இருக்குது. ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வின் பண்ண வச்சு நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்குறது தான் வந்து WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான். நெக்ஸ்ட் ஒரு பிளானை வந்து பட் இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அதுக்கப்புறம் நடக்க போகிற இந்த சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாட்டர்டே நைட் மினி வந்து நடக்க போகுது. அதுதான் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட ஒரு கடைசி லாஸ்ட் மேட்ச்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு அவ்வளோவா ஒரு பெட்டராக வந்து ஃபீல் பண்ணல. ஏன்னா நம்மளுடைய ஜான்சனா அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு தெரியும். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஜான்சனாங்கிறது நெவர் கிவ் அப் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து எப்பேற்பட்ட ஒரு பாப்புலரான ஒரு பட் ஆள்னு தெரியும். ஆனாலும் ஒரு பேப்பருக்கே வந்து ஒருத்தே இல்லாத ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து வைக்கிறதுங்கிறது பட் எனக்கு உங்களுக்கே புரியுதுல்ல, எனக்கு பிடிக்கல. ஆனாலும் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு ராயல் ரம்போ இல்லை ஒரு சம்மர் ஸ்லாமு இல்லை சர்வே சீரிஸு ஒரு ரெசல்மேனியா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட்டு ஒரு பேப்பர்லாம் WWE நிறையா இருக்குங்கிறப்ப அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சை கொடுத்தீங்க அப்படின்னா பட் நல்லா இருக்கும். ஆனாலும் ஒரு பேப்பருக்கே ஒருத்தலாத ஒரு சாட்டர்டே மினி ஈவெண்ட்டில் வந்து கொடுக்குறது எனக்கு வந்து பிடிக்கல. ஆனாலும் இதில் வந்து ஒரு ஓன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய WWEயில் வந்து நம்மளுடைய எலிமினேஷன் ஜெயிப்பரில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு வில்லத்தனமாக மாற்றினது யார்? பட் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜான்சனாவை வந்து இப்போ வந்து WWEயில் இருந்த 20 வருஷமாக நம்மளுடைய ஜான்சன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அப்போ வந்து இந்த ஃபேஸ்டனாக தான் நம்மளுடைய ஜான்சனா இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஹீல்டான மாற்றினது யார் அப்படின்னா முழுக்க நம்மளுடைய ராக்கு தான். அந்த ராக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டான மாற்றி அவருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தது யாருன்னா அது நம்மளுடைய ராக்கு தான். இப்போ நம்மளுடைய சம்மந்தமே இல்லாமல் உருவாக்கின நம்மளுடைய ராக்கையே விட்டுட்டு நம்மளுடைய ஜான்சன் வந்து சடனாக வந்து நான் வந்து ஒரு நல்லவன் தான், நான் வந்து ஃபேஸ்டன் மாறேன்னு சொல்லி ஃபேஸ்டன் மாறிட்டார். அங்கே உருவாக்குனது யார் அப்படின்ட்டா முழுக்க நம்மளுடைய ராக்கு தான். அந்த ராக்குக்கே தெரியாமல் வந்து வந்து இப்போ ஒருத்தவங்க உருவாக்குறாங்கன்னா அவரை கேட்டு தான் வந்து நல்லவனாக இருக்கும் கெட்டவனாக இருக்கும் உருவாக்குனவங்கள தான் கேட்கணும். ஆனாலும் இப்போ நம்மளுடைய ஜான்சனா வந்து நான் வந்து உருவாக்குனது கெட்டவனாக வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா உருவாக்கி நான் உனக்கு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய ஜான்சனாக்கு தந்தார். அதை எல்லாமே விட்டுட்டு நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய ராக்கோட பேச்சு கேட்காம அந்த ஒரு ஆங்கிள் ஜான்சனா வந்து எதுக்கடா வந்து ஹீல்டானா மாற்றினார், ராக்கு எதுக்கடா வந்து ஆறு அப்படிங்கிற எந்த ஒரு ஆங்கிலுமே அந்த இடத்துல கொடுக்காம நம்மளுடைய ஜான்சனா வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு ஃபேஸ்டான மாதிரி இப்போ WWE வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த ஒரு விஷயத்தை திரும்பி ரீட்வீட் பண்ணுற விதமாக நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து திரும்பி வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது. நான் தான் வந்து உன்னை வந்து
ஒரு ஃபேஸ்டனாக இருந்து நீ எந்த விதமான சாதிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் புரிய வச்சு உன்னை வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு இருந்தவன 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை உனக்கு கொடுத்து ஒரு அடையாளத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தவன் நான் தான். அது இல்லாமல் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து உன்னை முட்டாள்தனமாக இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு வில்லத்தனனா மாற்றினது நான் தான். ஆனாலும் இது எதுவுமே வந்து நீ என்ன நினச்சி பார்க்காம நான் வந்து நல்லவன் தான், என்னை ராக்கு தான் வந்து உன்னை கெட்டவனாக மாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எல்லாம் தப்புமே எனக்கு நீ சொல்லிவிட்டு நீ நல்லவனாக மாறிக்கிட்ட, இது வந்து எந்த வேலை தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபியூடை வந்து நம்முடைய WWE வந்து கொண்டுட்டு போயிட்டு, அதாவது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் 2025 அந்த கடைசியில் சொன்னல அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வைக்க போகிறாங்களா. அதுவும் நம்முடைய மேட்ச் நம்மளுடைய சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வந்து நம்முடைய ராக்குக்கு, அதாவது நம்முடைய ஜான்சனாக்கு வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் வந்து நம்முடைய ராக்கோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்களுக்கான ஃபியூடை வந்து அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் வந்து ஆரம்பித்து நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஒரு மேட்சை வந்து ஒன் மோர் டைம் வந்து ரெசல்மனியா 42 வந்து நடத்த போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதாவது பேப்பரிக்கே ஒருத்தே இல்லாத ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவில் கொண்டுட்டு வந்து நம்முடைய ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை வைக்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு சொன்னல. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்முடைய WWE வந்து அந்த ராக்குக்கும் நம்ம ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு ஃபியூட் இருக்குல்ல, அதை வந்து கிரியேட் பண்ணி நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு WWEல ஒரு டாப் 1 ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு பேப்பர் எதுனா அது வந்து ரெசல்மனியா தான். அது ஃபஸ்ட்டு ரெசல்மனியா தான். அந்த ரெசல்மனியாவில் வந்து நம்மளுடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து ரெசல்மனியா 42 வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஓன் பிளானில் வந்து நம்முடைய WWE இருக்காங்களாம். உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நம்முடைய ஜான்சனாவுக்கும் ராக்குக்கும் வந்து ரெசல்மனியா 42 வந்து மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாக்கான மேட்ச் வந்து ரெசல்மனியா 42 வந்து நடந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா என்னோட ஒரு விருப்பமும் அதுதான். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களா, அதுங்களா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப உங்களோட ஜான்சனோட கடைசி ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து 2025 டிசம்பர் மாதம் நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்லேயே நடந்தால் நல்லா இருக்குமா? இதில் 2 விஷயத்தில் வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம